அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஏப்ரல் மாத ராசி பலன்கள் 2024 ஆண்டு. சூரியன் சுக்கிரன் உச்சம். கோடிகளை குவிக்க போகும் ராசிக்காரங்க யாருன்னு நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் 2 முக்கிய கிரகங்கள் உச்சம் அடையுது. மேச ராசியில் சூரியனும் மீன ராசியில் சுக்கிரனும் உச்சம் அடைகின்றனர். புதன் மீனத்தில் நீசம் அடைகிறார். கும்பராசியில் சனி செவ்வாய் கூட்டணி நீடிக்குது. மீன ராசியில் ராகு, கன்னி ராசியில் கேது என ஏப்ரல் மாதத்தில் கிரகங்களின் சஞ்சாரம் அமைந்திருக்கிறது. ஏப்ரல் மாதத்தில் ராம நவமி, சித்திரை வருடப்பிறப்பு, சித்ரா பௌர்ணமி, மதுரையில் சித்திரை திருவிழா என கொண்டாட்டங்கள் களை கட்டுது. உச்சம் பெற்ற கிரகங்களினால் எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு பணம் வரும், திருமணம் கைகூடும், காதல் ஏற்படும், கோடிகளை குவிக்க போகிறாங்க என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாதத்தில் நடக்க உள்ள கிரகங்களின் பெயர்ச்சி, கிரகங்களின் சேர்க்கை உள்ளிட்ட விஷயங்களால் லட்சுமி நாராயண யோகம், புதாதித்ய யோகம், சூரியன் மேஷத்தில் உச்சமடைந்து குருவுடன் சேர உள்ளார். இதனால் ஏற்பட உள்ள லட்சுமி நாராயண யோகம் காரணமாக எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். ஏப்ரல் மாத கிரக பயிற்சி அதை பற்றி பார்க்கும் பொழுது 2024 ஏப்ரல் 2 புதன் பகவான் மேசராசியில் வக்கர பயிற்சி மேற்கொள்ள உள்ளார். ஏப்ரல் 9 புதன் பகவான் வக்கர நிலையில் மேசத்திலிருந்து பின்னோக்கி வந்து மீனத்தில் நுழைய உள்ளார். ஏப்ரல் 13 சூரியன் மேசராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 23 மீனராசியில் செவ்வாய் பயிற்சி. ஏப்ரல் 24 மேசத்தில் சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஏப்ரல் 25 மீனராசியில் புதன் பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேராக பயணிக்க உள்ளார். ஏப்ரல் மாத ராசி பலன்களில் அடுத்ததாக நாம் பார்க்க போகிறது தனுசு ராசி. இந்த மாதம் உங்கள் உத்தியோக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கா. குறித்த நேரத்தில் உங்கள் அலுவலக பணிகளை முடிக்கவா, உங்கள் உத்தியோகத்தில் முன்னேறவா சாதகமான காலமாக இந்த மாதம் இருக்கா. கடன் வாங்குவதை தவிர்ப்பதன் மூலம் நீங்கள் நஷ்டத்தில் இருந்த தப்பிக்கலாம். முதலீடுகள் இன்றி எந்த ஒரு செயலையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். நீங்கள் முதலீடு இல்லாத கூட்டாளராக, மத்தியஸ்தராக, தரகராக செயல்பட்டு உங்கள் தொழில் வளர்ச்சி காணலாம். உங்களின் புதிய கருத்துக்கள் புதிய வாடிக்கையாளர்களை இருக்கா. நீங்கள் அனைவரிடமும் சுமூகமான நல்லுறவை மேற்கொண்ட வளர்ச்சி காண்பீங்க. குழந்தைகள் சார்ந்த நடவடிக்கைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை அளிக்கும். மேலும் அவர்கள் தொடர்பான தொழில் மற்றும் உணவுப் பொருட்கள் சார்ந்த தொழில் உங்களுக்கு அனுகூலமான வளர்ச்சியை அளிக்கும். இந்த மாதம் உறவு நிலை ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிரிந்தவங்க ஒன்று கூடும் காலகட்டமாக இந்த மாதம் அமையும். திருமணத்திற்கு காத்திருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கும். உங்களில் ஒரு சிலர் சமூக நடவடிக்கைகளில் ஈடுபட்ட சமூகத்தில் நல்ல பெயரும் புகழும் பெறுவாங்க. இந்த மாதம் சிரமங்களும் நஷ்டங்களும் குறையும். உங்கள் சொந்த ஊர் தொடர்பான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் அங்குள்ள மக்களுக்கு ஆதரவளிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த திருப்தியையோ வளர்ச்சியையோ அளிக்கும். மேலும் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்காக உங்கள் பணத்தை தாயகத்தில் முதலீடு செய்ய திட்டமிடலாம். மகான்களை வழிபடுவதா, குருக்களின் ஆசிகளை பெறுவதா இந்த மாதத்தில் குறிப்பிடத்தக்க வளர்ச்சியை அளிக்கும். அடுத்தது காதல் மற்றும் குடும்ப உறவை பற்றி பார்க்க போகிறோம். உறவுகளில் கடந்த காலத்தில் இருந்து வந்த கஷ்டங்களில் இருந்து விடுபடுவீங்க. உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட மகிழ்ச்சியாக இருப்பீங்க. ஒரு சிலர் மனதில் காதல் அரும்பு மலரும் என்றாலும்
காதலில் வெற்றி பெற எதிர்பாலினத்தருடன் சில பிரச்சனைகளை சந்திக்க நேரம். இந்த சூழ்நிலையை கையாள பொறுமை அவசியம். உறவுகளில் சண்டை மற்றும் சச்சரவுகளை தவிர்க்க நண்பர்களின் ஆதரவை நாடுங்க. ஒரு சிலரின் காதல் உறவு திருமண உறவாக மாறும் வாய்ப்பு உள்ளது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கும். உறவில் பிணைப்பு அதிகரித்து கொள்ள உங்கள் துணையுடன் தரமான நேரத்தை ஒன்றாக செலவு செய்யுங்க. கணவன் மனைவி உறவில் புரிந்துணர்வு அதிகரிக்கும். பரஸ்பர தேவைகளை நிறைவேற்றி கொள்வீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும். குழந்தைகள் மூலமும் மகிழ்ச்சி காண்பீங்க. இந்த மாதம் உங்கள் குழந்தை மற்றும் உங்கள் குடும்பத்துடன் மகிழ்ச்சியை அனுபவிக்கலாம். விஷ்ணுவை தவறாமல் வழிபடுவது உறவுகளை வளர்க்க உதவா. அடுத்தது நான் பார்க்க போகிறது நிதி நிலைமை பற்றி தான். இந்த மாதம் நீங்கள் பொருளாதார முன்னேற்றம் காண்பீங்க. உங்கள் நிர்வாக நிபுணத்துவ செயல்பாட்டின் மூலம் திடீர் பொருளாதார வளர்ச்சி காண்பீங்க. தொழில் நிமித்தமாக நீங்கள் நீண்ட தூர பயணம் மேற்கொள்வீங்க. அதன் மூலம் வருமானம் பெருகும். உங்கள் சேமிப்பு கணிசமாக உயரும். பணத்தை பெருக்கும் புதிய வழிகளை நீங்கள் இந்த மாதம் கற்றுக்கொள்ள வாய்ப்பு உள்ளது. வீடு, நிலம் மற்றும் சொத்துக்களில் இருந்து நீங்கள் செய்யும் முதலீடுகளின் மூலம் நீங்கள் கணிசமான ஆதாயங்களை பெறுவீங்க. கோயில் கட்டுமான பணிகளுக்கு நன்கொடை வழங்க வாய்ப்புகள் உள்ளன. இது உங்களுக்கு திருப்தி அளிக்கும். மேலும் திருவிழாக்கள் போன்ற கோயில்கள் தொடர்பான விசேஷங்களில் நீங்கள் பங்கு பெறலாம். மேலும் உங்கள் சேமிப்பை மக்களுக்கு சேவை செய்யவா, நிதி வளர்ச்சியில் உள்ள சிக்கல்களை குறைக்கவா, பெரிய வளர்ச்சியை வழங்கவா பயன்படுத்தலாம். இது உங்களுக்கு சமூகத்தில் ஒரு பெயரையும் புகழையும் தரலாம் மற்றும் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உதவா. ஆன்மீக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது உங்கள் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவா. அடுத்தது நாம் பார்க்க போகிறது உத்தியோகம் மற்றும் தொழிலை பற்றி தான். ஏப்ரல் மாதம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் பணிகளை சரியான நேரத்தில் முடிக்க மற்றும் வளர குழு உறுப்பினர்களுடன் மற்றும் சக ஊழியர்களிடமிருந்த ஆதரவை பெறுவது சாத்தியமாவா. உங்கள் சூழலில் பெயரையும் புகழையும் தரக்கூடிய வேலையில் சாதிக்க நிர்வாகமோ உயர் அதிகாரிகளோ உங்களை ஆதரிக்கலாம். நிர்வாகம் தொடர்பான புதிய திட்டங்கள் வெற்றியை அளிக்கும் மற்றும் உங்கள் தொழிலை கணிசமாக வளர்க்க உதவா. பிற மாநிலங்கள் அல்லது நாடுகள் போன்ற புதிய இடங்களுக்கு செல்ல வாய்ப்புகள் உள்ளன. இது உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவா. நஷ்டத்தை தவிர்க்க வியாபார நடவடிக்கையில் முதலீடுகளை தவிர்க்க பரிந்துரைக்கப்படுது. மேலும் எந்த ஒரு தொழில் வளர்ச்சி நடவடிக்கைகளுக்கும் கடன்களை தொடராமல் இருக்கிறது நல்லது. அதற்கு பதிலாக உங்கள் வணிக வளர்ச்சிக்கு மத்தியஸ்தர் போன்ற முதலீடு அல்லாத நடவடிக்கைகளில் ஈடுபடலாம். உங்கள் நிதி வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் முதலீடு அல்லாத தொழில் மூலம் லாபம் பெற முடியும். அடுத்தது ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் தொடை, நரம்பு, தோள்பட்டை, கழுத்து மற்றும் இடுப்பு சம்பந்தமான உபாதைகளிலிருந்து விடுபடுவீங்க. இந்த பகுதிகளில் பிரச்சனைகளை எதிர்கொண்டால் நீங்கள் சிகிச்சைக்கு செல்லலாம். இருப்பினும் இந்த பகுதிகளில் உங்களுக்கு இப்போது எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் இந்த பகுதிகளில் தற்காலிகமாக புதிய உடல்நல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்கும் வாய்ப்பு இருக்குது. எனவே அவ்வப்போது மருத்துவ பரிசோதனை செய்த மருத்துவரின் அறிவுரைகளை பின்பற்றி உங்கள் ஆரோக்கியத்தை பேணுங்க. சமூக நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மற்றும் அனாதை குழந்தைகளுக்கு உதவுவதன் மூலம் உங்கள் உடல்நல பிரச்சனைகள் தீர்ந்து நீங்கள் நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கலாம். அடுத்தது மாணவர்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் உங்கள் பலத்தை வெளிப்படுத்த வாய்ப்புகளை வழங்கும். நீங்கள் சிறப்பாக கல்வி பயின்று வெற்றி பெறுவீங்க. உங்கள் இடைவிடாத முயற்சிகள் மூலம் உங்கள் இலக்கை அடைவீங்க. உங்கள் சூழலில் நீங்கள் நல்ல பெயரையும் புகழையும் பெறுவீங்க. நீங்கள் கல்வியில் முன்னேற குருமார்களின் ஆசிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். மேல் படிப்புக்காக நீங்கள் விரும்பும் கல்லூரியில் சேர்க்கை கிடைக்க பெறுவீங்க. ஆசிரியர்களின் மற்றும் பெற்றோரின் வழிகாட்டுதல்கள் மூலம் நீங்கள் அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. நண்பர்களுடன் இடைவெளி விட்டு பழகணும். தேவையற்ற பேச்சுக்களை தவிர்த்த கல்வி கற்பதில் கவனம் செலுத்தணும். உங்கள் கடின உழைப்பு உங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். சுபதேதிகள்னால் என்னென்னு பார்க்கும்பொழுது 3, 4, 7, 9, 10, 18, 19, 20, 23, 24, 25, 30. அடுத்தது அசுப தேதிகள்னால் என்னென்னு பார்க்கும்பொழுது 1, 2, 11, 12, 13, 16, 17, 26, 27, 28, 29. இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஏப்ரல் மாத ராசி பலன்களில் தனுசு ராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.